ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் மேட்ரிக்ஸ், ரேட் ரேஸ்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அப்பப்போ திங்கக்கிழமை லீவ் போட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உண்மை புரிய வந்துடும். இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில 9:30 மணி. நான் வேலைக்கெல்லாம் போகல. பாருங்க, குளிச்சுட்டு அப்படியே பனியனோட எங்க வீட்டு தோட்டத்துக்கு இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட வந்துட்டேன். அப்படியே நம்ம தோட்டத்துல வச்சிருந்த அந்த செவ்வாழை மரம் தார் தள்ளி இருக்கு, அந்த தாரும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய செடி கொடிகள், கீரைகள், காய்கள், கிழங்குகள், பழமரங்கள், கரும்பு, மருதாணி இதெல்லாம் இருக்கு. அதுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கேன். எப்போ? திங்கக்கிழமை காலையில 9:30 மணி. உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான். நான் வேலைக்கு போறதை நிறுத்தி, அதாவது 9 to 5 ஜாபை நிறுத்தி 8 வருடங்களுக்கு மேல ஆச்சு. நான் அப்படி வேலைக்கு போகவும் மாட்டேன். இந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள், நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் நான் போக மாட்டேன். நான் எதுக்கு இந்த காணொலியில இதை பதிவு பண்றேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஆஃப் கிரிட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பரவலாக்கப்பட்டு வருது. ஆஃப் கிரிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் மேட்ரிக்ஸ், ரேட் ரேஸ்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே நீங்க மைண்ட் செட் ஆயிரணும். நாளைக்கு நாம காலையில நேரமா கிளம்பணும், நாளைக்கு நாம ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணணும். அதுவும் மாதத்தோட இறுதி வாரமா இருந்துச்சுன்னா நிறைய ஸ்ட்ரெஸ், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே நீங்க மைண்ட் செட் ஆயிரணும். இதுதான் வந்து ரேட் ரேஸ்ன்னு சொல்றது. இந்த ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன், தண்ணி வேற ஊத்துது. இந்த ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு செய்யுங்க. அது என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துலயோ பக்கத்து தெருவுலையோ எங்க முடியுதோ குறைந்தபட்சம் ஒரு 3 சென்ட் இடத்த வாங்கி மீன்ஸ் நீங்க விலைக்கு வாங்கலாம், இல்ல கேட்டு குத்தகை மாதிரி வாங்கலாம், வாடகை கொடுக்கலாம், அது உங்க விருப்பம். வாங்கி அதுல சில செடிகளை, சில மரங்களை வளருங்க. சின்னதா வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், கிழங்கு வகைகள், முள்ளங்கி, கீரை, அப்புறம் இந்த மாதிரி வாழை மரம், பப்பாளி மரம், இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச செடிகளை வளருங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அந்த செடி கொடிகளோட போய் உங்க நேரத்தை செலவிடுங்க. உண்மையான நேரத்தை செலவிடுறதுனா என்ன அப்படிங்கறத நீங்க அப்ப புரிஞ்சுக்குவீங்க. அப்ப இந்த மனித சமுதாயம், எக்கனாமி, பொருளாதாரம் அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருக்குது இல்லையா ஒரு பிம்பம், அந்த பிம்பம் எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு செடியிலிருந்து நேரடியா நீங்க ஒரு காயோ பழத்தையோ எடுத்து சாப்பிடும் பொழுது இதுக்கு நாம எதுக்கு இன்னொருத்தனுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் நமக்கு வரும். நம்ம உணவுக்கும், தங்கறதுக்கும், வாழ்றதுக்கும் நாம யாருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கான கதவுகள் திறக்கும். நீங்க என்ன செய்யணும், நிம்மதியான வாழ்க்கை வாழ நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரிய வந்துடும். முயற்சி செஞ்சு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உடனே தடாலடியா மாறக்கூடாது. நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி நிலங்கள்ல வந்து உங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கான முயற்சியை செய்யுங்க. அப்பப்போ திங்கக்கிழமை லீவ் போட்டு பாருங்க. திட்டாதீங்க, உண்மையதான் சொல்றேன். அப்பப்போ திங்கக்கிழமை லீவ் போட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உண்மை புரிய வந்துடும். மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.